நம்ம லியோ மூவியோட காப்பி கேட்டுதாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓங்கி கன்னத்தில் விட்டால் சைட்லேருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரி தெரியும் டைலாக் சொல்லியிருப்பார்ல, அது அது நம்ம கமல் சார் பேசுகிற டைலாக்ங்க. ஓங்கி விட்டா கன்னத்தில் சைட்லேருந்து பார்த்தாலும் சிரிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் வந்து லியோவோட மாசான ஸ்டைலுங்க. அந்த துப்பாக்கி வந்துச்சு கையில் வச்சு அப்படியே இழுத்து ஷூட் பண்ணுவார் பார்த்தீங்களா, அது ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸ் வந்து காப்பி கேட் பண்ணியிருக்காங்க. மூணாவது சொல்லப்போனால் ரொம்ப 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 ஒரு காப்பி கேட்டுங்க. சும்மாவே அனிருத் காப்பி கேட்டு மியூசிக்லாம் போடுறான்னு சொல்கிறாங்க. அது இருந்தப்பில் இவர் இப்படி பண்ணியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் 3D எடுத்து பண்ணி போட்ட மாதிரி போட்டிருக்காரு. அங்காத்தா படத்தில் ஓப்பனிங் சீனில் வந்து நம்ம தலை அஜித்குமார் வந்து காரில் வேகமாக வந்து பாஞ்சு வரும்போது ஒரு மியூசிக் போடுறாரு பார்த்தீங்களா, கிட்டாவா பண்ணி ஹரோல்டு தாஸுக்கு பிஜிஎம் போட்டாருங்க. இன்னொரு என்ன ஒத்துமைன்னு கேட்டிங்கன்னா, அங்காத்தா படத்தில் நடித்ததும் அர்ஜுன் தான், இந்த படத்தை நடித்ததும் அர்ஜுன் தாங்க. அதை ஒன்று தான் ஒத்துமை வருது. அதில் வந்து ஃப்ரெண்டாக வருவார், சித்தப்பா வர்றாரு, அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்.